ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது சரி. நம்ம சேனலில் ரொம்ப வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால இப்போ தான் நம்ம வீடியோவே போடுறோம். இருக்க சவுண்டு கொஞ்சம் இதாச்சுக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்புகிறேன். யாருக்கெல்லாம் நம்ம சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா, சீசன் வந்துச்சு, அதில் எல்லோரையும் குறைச்சி விட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் எலிட் மாஸ்டரில் இருந்தவனே குறைச்சி விட்ருக்காங்க. இது பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணிடலாம். ரொம்ப நம்ம மிஸ் பண்ணி இப்போ நம்ம டைமண்ட் 4ல் தான் இருக்கோம். இப்போ டைமண்ட் 4 வந்து இதில் போயிடலாம் நம்புகிறோம். ஓகே, முடிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதுல இருக்குது. நம்ம இப்போ டைமண்ட் 4ல் 5 ஸ்டாரில் இருக்கோம். ஹீரோக்கு போக போகிறோம். இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சு ஹீரோக்கு போக போகிறோம். ஜெயிச்சிடலாம். சரி, இப்போ ஒருத்தர் நம்ம இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் முதல்ல. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், அவங்க சொல்லியிருந்தாங்க ட்ரைனிங் வந்துட்டு 1 டெசிட்டிக்கு வச்சு ஒன்ட்டா படி ப்ரோ. சரி ப்ரோ, அவங்கள்ட்ட நானும் ஒன்ட்டா படித்து காமிச்சேங்க. அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, நியூ பிளேயர் ப்ரோ நீ ஓப்பனினார். சரி அப்படின்ட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, யூடியூப்பில் வீடியோ போட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த ப்ரோ என்ன சொன்னார்னா, போடு ப்ரோ, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஃபன்னாக போடு. எனக்கு அவ்வளோ ஃபன்னு பண்ணுறது தெரில. இனிமேலுக்கு நான் ஃபன்னாக வரும் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபன்னாக இல்லைனாலும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேலுக்கு ஒரு வீடியோலாம் ஃபன்னாக இருக்கும். அப்போ அவர் சொன்னார், ஃபன்னாக பண்ணு ப்ரோ, நிறைய வீடியோ நீ ஃபன்னாக பண்ணு, ஆனால் நீங்கள் ரூம் மேட்ச் போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் சொன்னேன். நான் அந்த இடத்துல இப்போ நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட, அந்த ப்ரோவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இருந்தாலும் எனக்கு வேறு இது இல்லை, அதனால் நான் அப்படியே போடுறேன் ப்ரோ. முடிஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அந்த ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். 2 நாக்கு ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. 2 நாக்கு வச்சுட்டேன். சரி, இப்போ நம்ம 2 நாக்கு வச்சாச்சு. கில்லு வந்துட்டுனா நல்லாயிருக்கும். சார் அழகாக வச்சு நம்மளுக்கு கில்லு வந்துட்டு 2 கில்லு வந்துட்டு அவன் ஒருத்ததான் இருக்கான். ஈஸி பாய். அந்த ப்ரோ வந்து இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குறதுனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு டாஸ்க்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுங்கள். அப்போ ஒரு வீடியோவாக நல்லா ஃபன்னாக வரும். இன்னைக்கு வர வீடியோலாம் ஃபன்னாக இருக்கும். சரி கைஸ், இதோட வீடியோ இந்த 2 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க கைஸ். ஒருத்தனை கூட அடிக்க முடியல கைஸ். இவங்களால எத்தனை பேரை நம்ம அடிக்கிறோம். இந்த ரவுண்டுக்கு ஒருத்தருவோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்சோட வீடியோ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இப்போ இது சீசன் வந்தப்போ யாரெல்லாம் எதுலேருந்து எவ்வளோ குறைச்சி விட்ருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுவாங்க. எனக்கு நான் வந்து எலிட் மாஸ்டர்லேருந்து டைமண்ட் 4 குறைச்சி விட்ருக்காங்க. எல்லாருக்குமே குறைச்சி விட்ருக்காங்க. ஜிடி கிங், இந்த ஹரிஸ்கர், அவங்களுக்கு எல்லாருக்குமே குறைச்சி விட்ருக்காங்க. நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க, லைவ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்து ஏதாவது ஒரு பெரிய யூடியூபர் வீடியோ போகிற ஃபோட்டோ எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ ஒசிகில் இவன் ஏன்டா வந்துட்டு போய் ஏறி வாங்குறானோ. எங்க போயிருக்கான்? எல்லாம் செத்து போயிட்டீங்களா? गाइस ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ முடிச்சிட்டான்.
சரி 2 பேருமே சுத்த டேமேஜ் பாருங்க கைஸ். 38 HP தான் இருக்குது. இதில் எப்படி செத்தாங்கன்னு தெரியல. ஸ்குவாடே இருந்துச்சுன்னா அதான் சந்தோஷத்தில் விளாண்டுட்டு இருந்தேன். அமைதியாக சும்மா போய் விளாடுறேன். சரி கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நல்லா ஃபன்னாக வரும், இன்னும் நல்லா வரும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி தான் வீடியோ வரும். ஆனால் ரொம்ப சில நாள் ஃபன்னாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு இங்கே எடுக்கிறோம். அப்போ ஃபன்னாக இருக்கும் நம்புகிறேன். எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இங்கேருந்து அடிக்கிறது ஒரு ட்ரிக்கு. இருந்து ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் கொண்டு வரணும். மண்டையிலே வாங்குவோம். ஐயோ கடுப்பு கைஸ், வாழே விட மாட்டேங்குது. ஐயோ அப்பா. பை ரிவே பண்ணுறான். ரிவே பண்ணுறான். ப்ரோ ரிவே பண்ணுறேன் ப்ரோ. இது வேறு கடுப்பு. எக்ஸ்ட்ரா கார்டு ஆப்பில் தான் நான் எப்போவுமே இது பண்ணுவேன். இது எடுத்துக்கிறேன். எனக்கு பணம் எடுத்துக்கிறேன். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுங்க. நைஸ் பை. இங்கே வை. சூப்பர் பை. வேற மாதிரி. भाई मेरे खेलने नहीं आता, तुम लोग खेलो। गाइस இதெல்லாம் வடக்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்படி அவங்க சொன்னாலும் நமக்கு புரியாது, சொல்கிறது விளங்காது. சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் நல்லா பண்ணாமல் வரும். பண்ணால் போட்டோன்னா அப்போ நீங்கள் பார்க்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். ஆனால் நம்ம போடுற வீடியோவுக்கு மட்டும் 15 வியூ, 5 வியூ, 2 வியூ, அதுவும் இல்லை அவ்வளோ வியூவாவது போகுதுன்னு நினச்சேன். உருளைக்கு வரல. சூப்பர், செம்மையாக இருக்குங்கப்பா. ஒரு கிலோ கொடுங்களேன்டா. இங்கெங்கே எனிமி இருக்கு. நான் பக்கத்தில் நிறைய பேர் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கோம். மண்டையில் இந்த மாதிரி ஒரு இது சர்ச் கலரில் எனக்கு காமிச்சிச்சுன்னா எனிமி இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு எல்லாரும் நல்லா பிக் பண்ணுவாங்க. மண்டு ஐயோ அப்பா ஷார்ட்டாக பார்த்தீங்களா கைஸ்? இந்த ஷார்ட் யாரையாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இங்கேயே ஒருத்தர் லைக் பண்ணிட்டான், யாரோ எனிமி டீம்லேயே ஒருத்தன். ஷார்ட்டு சரியான ஷார்ட் அடிச்சிட்டேன். சும்மா லேசாக தூக்குறேன். மண்டை ஷார்ட் ஆகிடும். இவன் ஒரே என்ன போட்டிருக்கான், வாயை விழுந்துருப்பான். என்னடா இது, நம்மளுக்கு வந்த கில்ல அவனுக்கு போயிட்டு. இப்போ கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கைஸ். நல்லா இருக்குல்ல இந்த போட்டெல்லாம், செம்மையாக இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். சரி இந்த மேட்ச்சு இந்த இதுலேயே வீடியோலேயே ஹீரோக்கு தருவோம்னு நம்ம நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் விட்டோம்னா போகணும். இனிமே பக்கத்தில் இருக்காங்க கைஸ். ப்ரோ இனிமே பக்கத்தில் இருக்கு. கில் எடுத்துரு கில் எடுத்துரு போய். அவ்வளோதான், ஒரே ஒருத்தம் தான். நம்ம டீம் பார்த்துக்காங்க. நம்ம 2 கில்லு தான் வயசு எடுத்துருக்கோம். 3 கில்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 கில்லு எடுத்துருமா. ஆனால் அந்த ஒரு கில்லு தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு போன மேட்ச்சில். இங்கே தான் கீழே இருக்கும். கீழே இருக்கான் பார்த்துட்டு அங்கே இருக்கான். ஒன் டாப் ட்ரை பண்ணுங்க. வரும் இப்படிதான் யோசிச்சு எடுக்கணும். நம்மளுக்கு ஒன் டாப்பே வராது. அது ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். செடியெல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சும் நம்ம வீடியோ ஒன்று பாட்டிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக நம்ம கொடுக்கலாம் நம்புகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இப்போ என்னத்தில் இருக்கீங்க, என்னென்ன புஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அதில் இந்த இது காமிக்கிறதுல பேர் என்னமோ நினைக்கிறேன். ஆனால் இதை வாங்கிக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
10 15 20 ஹெச்பி ஏறும் உங்களுக்கு. இங்கே இருக்கும் அது இந்த எடுத்துக்கிட்டேன் சொல்கிறேன், அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதான் அந்த பொண்ணு வாழை கையிலே வச்சுக்கோங்க. திருச்சி அங்கிருந்து நல்ல வீடியோ பண்ணுறாரு சூப்பர் மாஸ். அவன் லெவல் 4 ஜாக்கெட் போட்டிருந்தான், வெஸ்ட்டு போட்டு சமகை மாசாக வரும். முடிச்சிருவாங்க நம்ம வச்சு இருக்கலாம். அதனால 4 வச்சுருப்பான் கடைசியில் இருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் கொஞ்சம் நல்லா நம்ம சரி போயிடலாம்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். அடுத்த வாரம் இந்த மாதிரி வீடியோ வரும், வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி வீடியோ வரும் கைஸ். சரி, இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நல்லா ஃபன்னாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஹீரோய்க்கு அடிக்கிற இதை பார்க்கலாம். வந்துட்டு அது அடிச்சாச்சு கைஸ். ஹீரோய்க்கு 1. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளே ஹீரோய்க்கு வெளியே போயிடலாம். ரைட் ஹீரோய்க்கு பண்ணிக்கலாம். 2வது வாட்டியா 3வது வாட்டி கைஸ். நான் ஓல்டு ஐடி ஒரு ஐடி வச்சுருக்கேன், அது ஹேக் ஆகிட்டு கைஸ். அதனால தான் இப்போ புது ஐடி இது. போன சீசன் போய் ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த 2 மாதம் லீவ் வந்துச்சுல எல்லாருக்குமே, அப்போ இந்த சின்ன இருக்கலாம். இந்த இதான் கைஸ், இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு தான் கைஸ். போய் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ மேட்ச் போயிருந்தால் குளோவெல்லாம் கொடுப்பாங்க. அது நீங்கள் எத்தனை மேட்ச் போயிட்டீங்க, நிறைய மேட்ச் போங்க. என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் உள்ளதில் இதை கொடுத்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், கிளைம் பண்ணிட்டேன். இது இன்னொரு 30 மேட்ச் போனால் எனக்கு இது கிடச்சிரும், பால் கிடச்சிரும். எல்லாம் அந்தமாரி புஷ் பண்ணி போங்க. மாசாக இருக்குது. சரி வாங்க, அந்த ட்ரெஸ்ஸு கட்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா இருக்கா கைஸ்? இந்த பேண்ட்டு வந்து இந்த பேண்ட்டை போட்டுக்குவோம். இப்போ நான் இந்த பேண்ட்டு போட்டுக்குவோம். நல்லா இருக்கா கைஸ்? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. எந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க? இது வேணும் சொல்லுங்க. இது கைஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. யாருது? ரூம் மேட்சா கைஸ்? ரூம் மேட்ச் பார்த்துருக்கீங்களா கைஸ்? சரி, ரூம் மேட்ச் ஒரு மேட்ச் போயிடும். ஒரு மேட்ச் போனது பிறகு வீடியோ ஒன்று பட்டிக்கும். அது இடையில இந்த எக்ஸ்ரே கார்டு ஆப்லேருந்து இந்த வீடியோ வந்து இடையில ஆஃப் ஆகணும்னாலும் ஆஃப் ஆகும். ஓரளவுக்கு தான் இதில் வீடியோ எடுக்க முடியும், அதனால் ஆஃப் ஆகணும்னாலும் ஆஃப் ஆகும். என்ன முடிச்சுக்கோங்க, ஓடுற அளவு பார்த்துக்கோங்க. ரூம் மேட்ச் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பண்ணுறேன்.